கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஜேகேவோட மை பொசசிவ் ப்ரொபோசர் பார்ட் 2. இதுதான் ஃபைனல் பார்ட். ஸோ வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் முக்கியம், லைக்கும் முக்கியம், சப்ஸ்கிரைபும் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். சரி, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே உங்கள் அப்பா அவங்க அம்மாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜியானோட பையன் வந்து சம்மதித்து சொல்லிட்டான் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சி. அப்போது உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ரூமில் இருந்துருப்பீங்க, இதுமாரி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்களா, இன்னும் ஒரு 1 வீக்கில் கல்யாணம் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா 1 வீக்லேயேவா அப்படின்றீங்க? ஆமாம் வயன், நான் 1 வீக்கில் கல்யாணம், நீ வந்து ரெடியாக இருக்கோ, நம்ம நிறைய ஒர்க் இருக்க வயன், நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா போகிறாங்க. ஸோ அப்படியே அன்றைக்கி டே ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்களும் நெக்ஸ்ட் டே வந்து காலேஜ் போவீங்க. இப்போ நீங்கள் வந்து மியாக்கிட்டையும் ஜிம்மிக்கிட்டையும் சொல்லுவோம், இந்த மாதிரி மேரேஜ் வந்து இன்னும் 1 வீக்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு பின்னாடி 1 வீக்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஜியான் அங்கிளோட பையன் தான் சொன்னாங்க. இந்த மாதிரி மேரேஜ் இப்போ கிராண்டாலாம் வேணாம், சிம்பிளாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. சீக்ரெட்டாக நடந்தால் போதும் அப்படின்னு, இது பிஸ்னஸ்க்காக தானே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அதனால தான் மேரேஜ் வந்து 1 வீக்லேயே சிம்பிளாக முடிச்சிடுவாங்க. சரி, ஓகே ஏன் நீங்களாம் கூப்பிடவே மாட்டியா, நீங்கள் எல்லாமே எப்படி ஜிமன், நீங்கள் கன்ஃபார்ம் இருக்கணும், நீங்கள் தான் எனக்கு பெரிய சப்போர்ட், நீங்களே இல்லைன்னா எப்படி என்னோடய மேரேஜ் நீங்கள்லாம் நடக்காத, நீங்கள் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஷாப்பிங்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து அங்கே ஜங்குக்கு இருக்கிறத பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, கடைசியில் அவர்கிட்ட என்னோடய லவ்வை சொல்லவும் இல்லை, இதுக்கப்புறம் சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. பையன் ஃபீல் பண்ணாத பையன், எல்லாருக்கும் அவங்கவுங்க லைஃப்பில் ஒரு ஃபர்ஸ்ட் லவ்ன்றது இருக்க தான் செய்யும். அது கிடைக்கும், 90% கிடைக்காது, அதெல்லாம் லைஃபோட இது தான் சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து மூவ் ஆயிடுறீங்க. அப்படியே அன்றைக்கி டேவை ஸ்கிப் ஆகுது. காலேஜ் முடிஞ்சு நீங்கள் தான் வந்து வீட்டுக்கு வரீங்க. அப்போ உங்கள் வீடை பார்த்தா நிறைய டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கங்கே ஃப்ளார்ஸ் இருக்குது, சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. என்னம்மா இதெல்லாம், கல்யாணம்னா இதெல்லாம் இல்லைன்னா எப்படி வாயின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகி நம்ம வந்து ஷாப்பிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஷாப்பிங் பண்ணதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு வரீங்க. கீழே பார்த்தா ஜிமினும் மியாவும் இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டு, என்ன நீங்கள் இப்போ தானே போனீங்க, அதுக்குள்ளே என்ன அப்படி என்னம்மா ஆச்சு அப்படின்னு, நான் தாண்டி ஷாப்பிங்காக உங்கள் கூட இருக்கட்டும் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. சரி ஓகே சொல்லி நீங்கள் எல்லாருமே வந்து வெட்டிங் ரிங் செலக்ட் பண்ண தான் போகிறீங்க. நீங்கள் அங்கே போகிறீங்க ஜுவல்லரி ஷாப்புக்கு, வெட்டிங் ரிங்கும் செலக்ட் பண்ணுறீங்க. அப்போ தான் நீங்கள் கேட்குறீங்க, ஏம்மா ஜியான் அங்கிளோட பையன் வரலையா அப்படின்னு. அது வந்து நீ வந்தால் மட்டும், அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க வயன், அதனால தான் நம்ம வந்து நம்ம மட்டும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிங் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்தியன் ஸ்டைலையும் மேரேஜ் பண்ண போகிறதுனால உங்களுக்கு வந்து தாலி செலக்ட் பண்ண வந்து அம்மா இட்டுட்டு போகிறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் அம்மா வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது மியா வந்து கேட்குறா, ஆண்டி இன்னும் இதுக்கு செலக்ட் பண்ணுறாங்க, அது வந்து எப்படி கிறிஸ்டின்ஸ் எப்படி ரிங் போட்டு மேரேஜ் பண்ணுறாங்க, அது மாதிரி ஹிந்துஸ் வந்து இது தாலி கட்டிடாமல் மேரேஜ் பண்ணிப்பாங்க. வயனுக்கு 2 விதமாகவும் கல்யாணம் நடக்க போகுது, ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணவும் எங்களுக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஆண்டி, ரொம்ப அழகாக இருக்குது இது பார்க்கவே, அப்போது நான் கூட இந்த ஸ்டைலில் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க, எப்போன்னு சொல்லி நான் வந்து எனக்கு செலக்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமின் வந்து மியா கிட்ட கேட்குறா, என்ன உனக்கு இந்த ஸ்டைலில் தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசையா? ஆமாம், எனக்கு இந்த ஸ்டைலில் மேரேஜ் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது ஜிமின் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே விடு, வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கிடலாமா, நீயா வாங்குற, அதை என் ஹஸ்பண்ட் வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்லிட்டு திரும்பிக்கிட்டு அவங்க செலக்ட் பண்ணதை பார்த்துட்ருக்கா. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி மேரேஜ் டே. நீங்கள் வந்து உங்கள் ரூமில் வந்து ரொம்ப நர்வஸாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு கிறிஸ்டின் சைடில் தான் வெட்டிங் நடக்க போகுது. ஸோ ஓகே இப்போ நான் உங்கள் அப்பாவோட அதை கூட்டிகிட்டு போவேன். அப்போ உங்கள் அப்பா வந்து பேசுவார் உங்கள்கிட்ட. அப்போ ஒய்ஃப் ரெடியாடா கிளம்பலாம் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவேன். ரெடி தான்ப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கையை பிடிப்பீங்க. அப்போ உங்கள் அப்பா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த மேரேஜ் வந்து வெறும் பிஸ்னஸ்க்காக மட்டும் இல்லைடா,
நான் உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் முன்னாடியே பேசினதான். அது பிஸ்னஸ் இப்போ கொஞ்சம் சொல்லும்போது நீங்கள் அப்போ கூட அவரோட ஃபேஸை பார்க்கவே இல்லை. நீங்கள் ரிங்கை போட்டுட்டு வெயிட் பண்ணுறீங்க, உங்கள் கையே பார்த்துட்ருக்கீங்க அவர் ரிங் போடுறதுக்காக. அவர் போட்டுடுறாரு உங்களுக்கு ரிங்கு. இப்போது யூ மே கிஸ் த பிரைடுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் அவரை ஃபேஸை பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டீங்க. ஜேகே உங்கள் ஃபோர்ஹெட்டில் மட்டும் கிஸ் பண்ணிடுறாரு. இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டீங்கன்னு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஃபாதர். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை கைப்பிடிச்சி அப்படியே கொஞ்சம் வெளியே இட்டுட்டு போகிறாங்க, சர்ச்சுக்கு வெளியே. நீங்கள் அந்த ஃப்ளவர் பொக்கே பின்னாடி தூக்கி போடணும்ல, அதை மியா தான் பிடிக்கிறா. அப்படி மார்னிங் கிறிஸ்டியன் ஸ்டைலில் வெட்டிங் முடியுது. நைட் இந்தியன் ஸ்டைலில் வெட்டிங் இருக்கவே நீங்கள் அதுக்கான ப்ரிப்பரேஷன் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா உங்களை தனியாக இட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ ஜேகே அதுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த பக்கம் இட்டுட்டு போயிடுறாங்க. நீங்கள் ஜேகே கிட்ட பேசணும் ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் எந்த ஒரு சான்ஸும் கிடைக்காது பேசுகிறதுக்கு. இப்படி டைமும் ஸ்கிப் ஆகுது. அப்புறம் அங்கே இந்தியன்ஸ் மேரேஜ் செட்டப்பில் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ ஜங்குக் அங்கே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் தான் போகணும். உங்கள் அம்மா இட்டுட்டு போய் உங்களை பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ ஐயரும் தாலி எடுத்து கொடுக்குறாங்க. ஜங்குக்கும் கட்டுறாரு. கட்டும்போது நீங்கள் ஜங்குக்குவே தான் பார்க்குறீங்க. உங்கள் கனவே டியர்ஸாக தான் இருக்குது. ஜங்குக்கும் தாலி கட்டி முடிக்கிறாரு. தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறமா உங்கள் நெத்தியில் குங்குமம் வைக்கணும்ல, அதுவும் செய்கிறாங்க. எல்லாமே மேரேஜ் ப்ராசஸ் ஃபுல்லாகவே முடியுது. இப்போ அப்படியே ஸ்கிப் ஆகுது டைமு. நைட் டைம் பெட்ரூமில் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு ஜங்குக் தனியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ரூமில். உங்கள் கையில் ஒரு பால் கிளாஸ் கொடுத்து உள்ளே போனதும் மாப்பிள்ளை காலில் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்லி கொடுத்து உங்களை உள்ளே அமுச்சு விட்றாங்க. நீங்களும் அங்கே ஜங்குக் பெட்டில் உட்காந்துட்ருக்கதை பார்த்ததும் உள்ளே போகிறீங்க. உள்ளே போனதும் ஜங்குக் கிட்ட அந்த கிளாஸை கொடுத்துட்டு நீங்கள் இப்படி ஒரு நிமிஷம் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுறீங்க. என்ன பண்ணுறவ இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மேலே உட்கார சொல்கிறாரு. உங்களால் நம்பவே முடியல, இது ஜங்குக் தானா? அப்படியே ஜங்குக் ஏன் நம்மளை கல்யாணம் பண்ணாரு? அவருக்கு தான் சுமி மிஸ் மேலே லவ் இருந்தது, நம்மளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. முதல்ல வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக் வயன் நீ இங்கே படுத்துக்கோ, நான் இங்கே கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இல்லை சார் நீங்கள் மேலே படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. வயன் நான் சொல்கிறது கேளு, நீ மேலே படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சார் நீங்கள் மேலே படுத்துக்கோங்கன்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, நான் இங்கே படுத்துக்கிறேன், நீ அங்கே படுத்துக்கோ, தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். சரி ஓகே சார் நான் லைட் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணி நீங்களும் படுத்துட்றீங்க. நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு வால் ஃபேஸ் பண்ணி படுத்துட்ருக்கீங்க. ஜங்குக் ரைட் சைடு வால் ஃபேஸ் பண்ண மாதிரி படுத்துட்ருக்காங்க. அப்போ ஜங்குக் தான் பேச ஆரம்பிக்கிறான். வயன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், நான் இருக்கிறேன்னா ஒன்றும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வேணாம். என்னை பொறுத்தவரை இந்த ரூம்குள்ளே நீ ஒரு ஸ்டூடெண்ட், நான் ஒரு ப்ரொஃபஸர், அந்த லிமிட்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரு. நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க இது இப்படி தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு எதுவும் பேசல. நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. மார்னிங் வேக்கப் பண்ணுறீங்க. நீங்கள் தான் வேக்கப் ஆகி பார்க்குறீங்க. ஜங்குக் ரெடி ஆகிட்டு நிற்கிறாரு. ஏஞ்சிட்டியா,
நீ வந்து ரெடி ஆகிட்டு காலேஜுக்கு வந்துடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு. நம்ம மேரேஜ் நடந்தது காலேஜில் யாருக்கும் சொல்ல வேணாம், சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம காலேஜில் எப்படி நடந்துப்போன்னு உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீயே ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட் அதே மெயின்டைன் பண்ணிக்கோ, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சாரி சார், நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இட்ஸ் ஓகே வயன், எனக்கும் டயர்டாக இருந்திருக்கும்ல, நீ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்து காலேஜுக்கு வந்து கேப் பிடிச்சி கிளம்பிடுறீங்க. அப்போது மியா வந்து அங்கே இருக்கிறா. நீயும் அங்கே போய் உட்காடுறீங்க. என்ன வயன் வந்துட்டேன், நீ நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளேயும் வந்துட்டு, நீ வரதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ் ஆகும்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவா. மியா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீயே பேசாத. அப்போ ஜிமின் வருவான். என்னாச்சு வயன், நீ ஏன் இப்படி பேசுகிற, கல்யாணம் ஒரு நாள்லேயே வெறுத்துட்டியா என்ன அப்படின்னு கேட்குறேன். இன்னும் ஒரு நாள் கூட முழுசாகலை ஜிமின் அப்படின்னு மியா சொல்கிறா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜிமின், எல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன ஆச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு மியா கேட்பா. ஒன்றும் இல்லை, நம்மளுக்குள்ள ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான், அதை தாண்டி வேறு எதுவும் என்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படின்ட்டாரு. அவரை ஃபோர்ஸ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க போல், அவரோட லவ் நான் இல்லை மியா, அவர் வந்து சும்மியை தான் லவ் பண்ணுறாரு அப்படின்னு அப்படி சொல்லுவீங்க. அப்போ வந்து மியாவும் ஜிமின் வந்து உன் லவ் அவருக்கு புரிய தான் போகுது, புரிஞ்சு அவர் உன்னை லவ் பண்ண தான் போகிறாரு, நீ வேணால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 2 பேருக்கும் நடுவில் உட்காந்துருப்பீங்களா. உங்கள் லெஃப்ட் சைட் ஜிமின், ரைட் சைட் மியான்னு இருக்குமா. உங்கள் 2 பேருமே உங்களை வந்து கம்ஃபர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து உங்களை ஹக் பண்ணுறாங்க. அதை வந்து தூரமாக வந்து ஜேகே பார்த்துட்டு தான் இருக்காரு. சரி ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட எதை பேசிகிட்டு இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுவார், அதை எதுவும் மைண்ட் பண்ணாமல். இப்படியே டேஸும் ஸ்கிப் ஆகுது. அவர் வந்து உங்கள்கிட்ட ஒழுங்காக பேசவே மாட்டார். சும்மா என்னன்னா என்ன, ஃபேமிலி யாருன்னா வந்தாங்க மட்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிற மாதிரி சும்மா ஆக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அவங்க போன ரூம்குள்ளே போனால் நீ யாரோ நான் யாரோ, நீ என்னோட ஸ்டூடெண்ட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவ்வளோ பேசக்கூட மாட்டார். இப்படியே தான் டேஸும் ஸ்கிப் ஆகுது. அப்போ வந்து உங்கள் காலேஜில் வந்து நீங்கள் ஃபைனல் இயருக்காக வந்து உங்களுக்கு வந்து டூர் இட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 days வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி டூர் போகிறோம், ட்ரிப் ஃபைனல் இயர், இது ஒரு ஹாப்பி மெமரிஸாக இருக்கும், அன்ஃபர்கட்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. நீங்களும் வந்து நான் வரல அப்படின்னு சொல்கிறீங்க ஜிமின்கிட்டேயுமே ஆக்டிவ் மியா, அவளை வர சொல்லு, இதுதான் நம்ம ஃபைனல் இயர், இதுக்கப்புறம் நம்ம வேலை ஒர்க்குன்னு சொல்லிட்டு பிஸி ஆகிடுவோம், ஸோ அவளை கூப்பிடு மியா, அவள் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. மியாவும் சொல்கிறேன், வயன் வா வயன், நீயும் வா, நாங்கள் மட்டும் எப்படி, நம்ம எல்லாருமே ஒன்றா தானே இருப்போம், வா வயன்னு சொல்லிட்டு மியா வந்து ரொம்பவே இது கூப்பிட்டுட்ருக்காங்கள. சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. சரி ஓகே, நம்ம வந்து ட்ரிப்புக்காக வந்து ஷாப்பிங் போகலாமா, ஷாப்பிங்கா, சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப் தேவையானதெல்லாம் அன்றைக்கி வாங்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஷாப்பிங் போயிடுறீங்க. நீங்கள் போனது வந்து ஜங்குக்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க. சரி ஓகே போனதும் வந்துடலான்னு சொல்லிட்டு போவீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால அவங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாமல் அவங்க கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அந்த டைமை. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி ஓகே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களை ட்ராப் பண்ணுறதா சொல்லி வருவான். சரி ஓகே வா வயன் எல்லாமே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மம்மியா அப்புறம் நீங்கள் 3 பேரும் காரில் வருவீங்க. நீங்கள் வந்து உங்கள் வீடு வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இறங்குவீங்க. அப்போ வந்து சரி ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க. அப்போ தான் ஜிமின் பாப்பா நீங்கள் வந்து ஒரு பேக் விட்டுட்ருக்கு. அப்போ நீங்கள் இன்னும் உள்ளே போயிருக்க மாட்டீங்க. நீங்கள் கேட்டை தாண்டி ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் வச்சுருப்பீங்க. அப்போவே ஜிமின் வந்து வயன் கூப்பிடுவே. நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்கும்போது இந்த பேக் நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பான். தேங்க்யூ ஜிமின், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு பாய் சொல்லிட்டு ஹக் பண்ணிடுவீங்க. அப்போ வந்து ஜேகே வந்து இதெல்லாம் மேலே நின்று பார்த்துட்டு தான் இருந்திருப்பான்.
அப்போ ஜேகே வந்து இவன் என்ன சும்மா சும்மா ஒயனை ஹக் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு நினைப்பான். அப்போ வந்து சரி ஓகே பாய் ஜிமின்னு சொல்லி நீங்களும் வந்து உள்ளே வந்துடுவீங்க. உள்ளே வந்து ஜேகே அதுக்குள்ளேயே ஹாலுக்கு வந்துட்டுருப்பான். எங்கே போன, ஏன் இவ்வளோ லேட்டு, யார் உன்னை ட்ராப் பண்ணா அப்படி கேட்கவே அது வந்து சார் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருந்தேன், போன இடத்துல டைமாக ஆகிடுச்சி, நான் டைமே பார்க்கல அப்படின்னு சொல்லுவீங்க. சரி ஓகே சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பான். அப்போ வந்து நான் சாப்பிட்டுட்டேன் சார், நீங்கள் சாப்பிட்டீங்களா, நானும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுவீங்க. ஆனால் ஜேகே வந்து இன்றைக்கி உங்கள் கூட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். நீங்கள் சாப்பிட்டேன்னு சொன்னதும் ஜேகேக்கு ஒரு மாதிரி சாப்பிட்டாளா, அப்படியே நம்ம கூட சாப்பிடாம வெளியே சாப்பிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு மேலே வருவோம். அப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவீங்க வெளியே. அப்போ நீங்கள் வந்து ஒன்று சொல்லுவீங்க, சார் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் ஒன்று அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ வந்து நானும் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் வேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை வேன் நீ சொல்லு அப்படின்னு ஜேகே சொல்லுவேன். அப்போ காலேஜில் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காங்களா, அதுக்கு போகலான்னு இருக்கேன் சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, போகவா அப்படின்னு கேட்குறீங்க. நானும் அதை பற்றி தான் பேசினேன். நான் தான் அதுக்கு இன்சார்ஜாக இருக்கேன் உங்கள் கிளாஸ்க்கு. ஸோ போ நீ, நானும் அங்கே தான் வருவேன் அப்படி சொல்கிறாரு. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியதெல்லாம் பேக் பண்ணிப்போ அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகே, அங்கே மவுண்டனில் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ நீ வந்து அங்கே குளிர போது நீ வந்து அதுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓகே சொல்லிட்டு போய் படுத்துடுவீங்க. அப்போது வேறு ஏதோ சொல்ல வருவார். நீங்கள் வந்து அதெல்லாம் கேட்காம நீங்கள் வந்து தூங்கிடுவீங்க. இப்படி டைமும் ஸ்கிப் ஆகுது. 1 வீக் லேட்டர் இப்போது வந்து என்னென்னா சாட்டர்டே, சண்டே, மண்டே இந்த 3 நாள் தான் ட்ரிப் இருக்கும். சரி ஓகே சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃப்ரைடே நைட்டே கிளம்புற மாதிரி இருக்கும். அன்றைக்கி ஃப்ரைடே காலேஜ் இருந்திருக்காது. நீங்கள் வந்து பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே கபோர்ட்லாம் திறந்து உங்களுக்கு தனியாக பேக் பண்ணுறீங்க, ஜேகேக்கு தனியாக பேக் பண்ணுறீங்க. அப்போது ஜேகே கபோர்டு ஓப்பன் பண்ணும்போது ஜேகேவும் சுமியும் எடுத்து ஒரு ஃபோட்டோ வந்து கீழே விடும். நீங்கள் அதை பார்த்துட்டு அப்போ இவர் ஒன்றும் சுமியை தான் லவ் பண்ணுறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு அதை எடுத்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ் மட்டும் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த ரூம்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. அப்போது நீங்கள் வெளியே வர்றதை பார்த்து ஜேகே வந்து வயன் சூட்கேஸ் எங்கே, எந்த பேக் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து இல்லை சார், நான் உங்களோட ட்ரெஸ் பேக் பண்ணல, எந்த மட்டும் தான் பேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இரு, நான் என் ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நம்ம வந்து ஒன்றா காலேஜ் போகிறேன், காலேஜ் கொஞ்சம் முன்னாடி உன்னை வந்து ட்ராப் பண்ணிடுறேன், நீ அங்கேருந்து போ. அப்படி இல்லை சார், நான் ஜெமீன் வர சொல்லிட்டேன், ஜெமீன் கூட நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியே போயிடுவீங்க அவசரமாக. இப்போது ஜேகே வந்து என்ன ஆச்சு இவளுக்கு, ஏன் ஒரு மாதிரியா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்போ தான் பார்ப்பாரு. அப்போ அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து நீங்கள் வந்து ஒரு மறைச்சிலும் வச்சுருக்க மாட்டீங்க, அப்படியே கபோர்டு உள்ள மேலேயே அந்த ட்ரெஸ்க்கு மேலேயே வச்சுட்டு வந்துட்டுருப்பீங்க. அச்சோ இதை வேறு பார்த்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த ஃபோட்டோ வந்து அப்போவே தான் ஒரு டஸ்ட்பினில் போட்டுட்ருப்பாரு. உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலான்னு வரத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து ஜிம்மின் காரை ஏறி நீங்கள் வந்து கிளம்பிட்டுருப்பீங்க. அப்போ வந்து மியா வீட்டுக்கு தான் போயிருப்பீங்க. மியா கேட்ப என்னடி ஆச்சு, ஏன்டி ஒரு மாதிரியா இருக்க. இல்லடி நான் இந்த மாதிரி அவள் ட்ரெஸ்ஸை எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு கப்போர்டு திறந்தேன்னா அப்போ வந்து சுமியும் அவரும் எடுத்த ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன்டி, அவர் இன்னும் சுமியை தான் நினச்சிட்ருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப சேடாகிடுவீங்க. விடோ எதுவும் ஃபீல் பண்ணாத, அதை அவர் மறந்து போய் கூட அங்கே வச்சுருந்துருக்கலாம்ல. இப்போல்லாம் காலேஜில் வந்து சுமிக்கும் ஜேகே சாருக்கும் வந்து எதுவும் இல்லைன்னு தான் பேசிக்கிறாங்க. அவருக்கு பிரேக்கப் ஆகிடுச்சின்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. அது ஆனால் அவர் இன்னும் சுமி மிஸ்ஸை மறக்கலை போல அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. சரி விடுவாங்க, நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற, நம்ம எனக்கு பேக் பண்ண ஹெல்ப் பண்ணு, நம்ம கிளம்பலாம், ட்ரிப்பு போய் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், ஸ்டார்டிங்கே மூட் அப்செட்டாக வேணான்னு சொல்கிறா. நீங்களும் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அவள் பேக் பண்ணுங்க. அப்போ வந்து சரி ஓகே காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காலேஜுக்கும் போயிடுறீங்க. இப்போ வந்து
ஜேகே தான் உங்களுக்கு முன்னாடியே காலேஜ் போயிருப்பாரு. அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாரு. வந்ததும் அவருக்கு வந்து புரிய வைக்கலாம். அது வந்து எனக்கே தெரியாமல் இருந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நீங்களும் வருவீங்க. ஜேகே வந்து உங்கள்கிட்ட ட்ரை பண்ணுவார் பேச. ஆனால் ஜிம்மினும் மியாவும் உங்களை தனியாகவே விட்டுருக்க மாட்டாங்க. எங்கே அவர் வந்து பேசி உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஜேகே கிட்ட வந்து பேசுறதுக்கான எந்த சுச்சுவேஷனும் அங்கே அமையல. இப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே வந்து பஸ்ஸில் ஏற சொல்லிடுறாங்க. நீங்கள் 3 பேரும் வந்து ஒன்றா உக்காந்துக்கிறீங்க. அப்போ மியா வந்து எனக்கு தான் ஜன்னல் சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் விண்டோ பக்கத்தில் போய் உக்காந்துட்ருப்பா. நீங்கள் நெக்ஸ்ட்டு ஜிமின் வந்து லாஸ்ட்டில் உக்காந்துருப்பான். சரி நீங்கள் எப்படி உங்களை வந்து இப்படி உட்கார வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே உட்கார வச்சுட்டு அவன் வந்து இந்த கார்னரில் உட்காந்துருப்பான். அப்போ ஜேகே வந்து நீங்கள் உட்காந்துருக்கத பார்க்குறாரு. நீங்களும் ஜேகேவை பார்க்குறீங்க. அவர் ஏதோ பேச வர்றாரு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அப்படியே திரும்பிடுவீங்க. அப்போ வந்து ஜேகே வந்து தப்பாக தான் நினச்சிட்ருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பா. அப்படியே நினச்சிக்கிட்டு அவரும் அவர் கொடுத்த சீட்லேருந்து உக்காந்துருவார். இப்படியே ஒரு 3 ஹார்ஸ் ஸ்கிப் ஆகுது. ஹோட்டல் ரூமும் வந்துடுது. அப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு ரூம் கொடுக்குறாங்க. ஒரு ரூமில் வந்து 2 பேர் இருக்கிற மாதிரி, 2 பேர் இல்லை 3 பேர் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மியாவும் ஒரு ரூம், ஜிமின் வந்து வேற ஒரு பையன் கூட இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு கொடுத்த ரூமில் போயிடுவீங்க. அப்போ வந்து உங்கள் ஃபோனில் வந்து மெசேஜ் வரும். இப்போ யாருன்னு எடுத்து பார்த்தா ஜேகே தான். ஜேகே வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாரு, "வயன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு. நீங்கள் வந்து அந்த மெசேஜ் பார்ப்பீங்க. ஆனால் அதுக்கு ரிப்ளை எதுவும் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபோனை சைலண்ட்டில் போட்டுட்டு நீங்கள் வந்து தூங்கிடுவீங்க. ரொம்ப டயர்டாக இருந்ததுனால. அப்படியே நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் எல்லாருமே எழுப்பி விட்டுறாங்க. ஏன்னா காலையிலே வந்து மவுண்டைன் ஏறினா அதான் சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜேகே வந்து கேட்குறாரு, எல்லோரும் நைட்டு நல்லா தூங்குனீங்களா? எல்லாம் கம்ஃபர்டபுளாக தானே இருந்துச்சு? எதனா உங்களுக்கு இதுவாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சார் எல்லாமே ஓகே தான் சார், எல்லாமே ஆல்ரைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி காலையில் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறீங்களா, மவுண்டைன் ஏறலாமா அப்படின்னு சொல்லுவார். சரி ஏறலாம் சார் அப்படின்னு சொல்லவே நீங்கள் வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கொஞ்சம் தூரம் போக போக உங்களுக்கு வந்து டயர்டாகிடும். அங்கங்கே ஸ்டாப் ஆகி போவீங்க. டீச்சர்ஸ் வந்து உங்கள் பின்னாடி வந்துட்டு தான் இருப்பாங்க. ஜேகே வந்து அப்பயும் வந்து உங்ககிட்ட பேச வருவார். ஆனால் நீங்கள் வந்து ஜேகே கிட்ட பேசவே மாட்டீங்க. இப்படியே தான் அந்த மவுண்டைன் ஏறும்போது என்ன ஆகும், நீங்கள் வந்து ஏறிட்டே இருக்கும்போது ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுவீங்க. விழும்போது உங்கள் கால் வந்து ட்விஸ்ட் ஆகிட்ருக்கும். நீங்கள் வந்து பயங்கரமாக கத்துவீங்க, கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு. பின்னாடி தான் ஜங்குக் வந்திருப்பான். உடனே உங்கள் கிட்ட ஓடி வந்து, "என்னவோ நீ பார்த்து நடக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டிக்கிட்டே வந்து, சரி ஓகே அங்கே வந்து சுளுக்கிருக்கிற இடத்துல ஸ்ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உங்களை வந்து நடக்க சொல்லுவாங்க. ஆனால் உங்களால் சுத்தமாக நடக்கவே முடியல. என்னால் நடக்க முடியலையா அப்படின்னு சொல்லுவீங்க. சரி ஓகே ஜிமின் வந்து, "பாவா நான் உன்னை தூக்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவான். ஜங்குக்கு ஜிமின் சொல்கிறத கேட்டு, "ஏய் நீ தூக்கலாம் வேணாம், சும்மா கை பிடிச்சி சப்போர்ட் பண்ணி அவளுக்கு நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணால் போதும், நீ தூக்கிடலாம் போகணும், பையன் வேணாம்னா உனக்கு நடக்க முடியலன்னு சொல்லு, நான் நின்று தூக்குறேன்" அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து ஜிமின் சொல்லுவான், "சார் இங்கே ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஸ்டூடெண்ட்டை தூக்கிட்டு போனால் என்ன நினைப்பாங்க, நானே தூக்கிட்டு போகிறேன்னு" சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களை தூக்க வருவான். நீங்களும் வந்து வேணான்னு சொல்லாமல் ஜிம்மினை வந்து அலோ பண்ணுவீங்க. உங்களை கொஞ்சம் தூரம் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி போயிட்டுருப்பீங்க. மியா உங்களோட திங்ஸ்லாம் எடுத்து
அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தேங்க்யூ சொல்லிட்டு மியா கொஞ்சம் உள்ளே கூட்டிகிட்டு போய் எனக்கு குளிருது அப்படி சொல்லுவீங்க. மியாவும் நீங்கள் டென்ட்டுக்குள்ளே போயிடுவீங்க. அப்போ மியா கேட்பா, ஏன் வயன் இப்படி அவரே பேச வந்தால் நீ ஏன் வயன் ரொம்ப அவரை அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறீங்க கேட்குறா. நான் அவர்கிட்ட இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன் மியா, ஆனால் இவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து அவர் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் அதிகமாக தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபீலிங்ஸ் ஆனால் என்னடி, அவர் இப்போ உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றா. இல்லை மியா, அவர் பர்சனலுக்குள்ளே நான் போகல, அவரும் என் பர்சனலுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி மியா நான் வந்து அவரை ஹஸ்பண்டாக ஏற்றுக்க முடியும், அவர் என்னை ஒய்ஃபை ஏற்றுக்காத வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அவரும் நான் லவ் பண்ணுறேன் ஏன்னா அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான். அவரா என்ன லவ் பண்ணுறாரா, அப்படியே மியா வந்து சுமியோட ஃபோட்டோ ஒன்று வச்சு நான் வைக்க போகிறாரு, அவர் கபோர்டில் யாரும் பார்க்கக்கூடாது சொல்லிட்டு மறைச்சி வச்சுருந்தாரு. இதெல்லாம் பார்த்து நான் அவர் என்னை லவ் பண்ணுறேன்னு என்ன நம்ப சொல்றியா அப்படின்னு கேட்குறீங்க. மியா சொல்கிறா, அது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்குண்டி, அந்த ஃபோட்டோ எடுத்து போடாமல் அது மறந்துருப்பாரு அப்படின்னு சொல்கிறா. இல்லை மியா, நீ வேணா பாரு வயன், அவர் உன்னை லவ் பண்ணுறாரு, அதை நீ புரிஞ்சுக்க தான் போகிற அப்படின்னு சொல்கிற. சொல்கிறேன் இந்த மாதிரி ஜங்குக் சார் வந்தார், அவர் இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஜிமின்ஸ் நினைக்கிறான், அப்போது ஜங்குக் சாருக்கும் வந்து வயன் மேலே லவ் இருக்குது, இவங்களோட லவ்வை உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி, இதுக்கு நம்ம தான் எதுனா ஒன்று விஷயம் பண்ணணுமியா அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லுவான். சரி ஓகே பண்ணிக்கலாம், இப்போ எங்களுக்கு ஃபுட்டு எதுனா வாங்கிட்டு வந்து கொடு ஜிமின், பசி எடுக்குது எனக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்போது ஜிமின் சாப்பாடு எப்போ பார்த்தாலும் சாப்பாடு தான் மியா உனக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது, எல்லாருமே ஃபயர் கேம்ப் போடுறாங்க, எல்லாம் ஜாலியாக சாங் பாடிக்கிட்டு ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு ஜாலியாக போகுது. நீங்களும் அந்த 2 days வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு ஆளுக்கு உங்களுக்கு கால் பரவாயில்ல, நீங்கள் நல்லாவே உங்களுக்கு வந்து அண்டு எக்ஸாம்ஸ்லாம் வருது, நான் அங்கேருந்தே போய்க்கிறேன் காலேஜுக்கு, எக்ஸாம் முடிச்சுட்டு அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் மாப்பிள்ள, ஒரு 1 week தான் மாப்பிள்ள அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஆண்டி, வயனுக்கு ஓகேனா இட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு ஜங்குக்கும் சொல்லிடுறாரு. நீங்கள் வந்து சரி ஓகே நான் போய் என் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் மேலே போயிட்டீங்க, ஜங்குக்கும் இதோ வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவங்கள பார்க்கறதுக்கு மேலே வருவார். நீங்கள் வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து பேக் பண்ணிகிட்ருப்பீங்க, அம்மா கூட இருக்க போகிறோம், ஒரு நாள் கழிச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக் வந்து பின்னாடி நின்று கேட்பாரு, என்ன வயன் ரொம்ப ஹாப்பியாக அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறதுனால அப்படின்னு கேட்பாரு. ஆமாம் சார், நான் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை இங்கே வந்து, அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து சரி ஓகே சார் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஜங்குக்கு வந்து ஒரு நிமிஷம் வயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் கிட்ட வராரு. நீங்களும் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க என்னன்னு அப்படி. அவர் கிட்ட வந்து பார்த்து பத்திரமா இரு, டைமுக்கு சாப்பிடு, நிறைய நேரம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காத, தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. சரி ஓகே சார் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. அப்போது ஜங்குக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும் வயன் அப்படின்றாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்க. அது வந்து வயன்
நீ என்னை தப்பாக எடுத்துக்க மாட்டல்ல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது ஜங்குக் வந்து மனசுலேயே நினைப்பாரு, நீ கிஸ் பண்ணிடலாமா, கிஸ் பண்ணால் அச்சுவாளா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவரை யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ வந்து சார் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை ஒன்றுன்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வருவார். நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக்கு போவீங்க. ஏன் என் பின்னாடி போகிற அப்படின்னு கேட்பாரு. இல்லை நீங்கள் அங்கேருந்தே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ வந்து இவகிட்ட போய் கிஸ் பண்ணணும்னு எதிர்பார்த்தேன் பாரு, அது ஏன் தப்பு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒன்றும் இல்லை நான் சூட்கேஸ் எடுத்துகிட்டு வரேன், நீ கீழே போ அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் கீழேயும் போயிடுவீங்க. ஜங்குக் சூட்கேஸ் எடுத்துகிட்டு வருவார். அப்போ வந்து சரி ஓகே ஜங்குக் நாங்கள் போயிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த பாட்டை நான் இதோட முடிக்கிறேன். நான் இந்த பாட்டிலே முடிச்சுன்னு தான் நினச்சேன். பட்டு இதுவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்ட் சூன் பார்த்துடலாம். நான் இது போட்டு இன்னும் 1 hour 2 hours போட்டுடுறேன். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறது வந்து நான் 500க்கு சப்ஸ்கிரைபர் வந்ததுனால நான் ஸ்பெஷலாக மேக் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து 600 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுவோம், நம்ம வீடியோஸும் ஒழுங்காக போடுறதில்ல. இதுக்கப்புறமாச்சும் நான் வீடியோஸ் ஒழுங்காக போட ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட் வீக்கில் என்னால் சுத்தமாக முடியல. அதனால தான் வீடியோஸ்லாம் லேட்டாக வந்துகிட்டே இருந்தது. இதுக்கப்புறம் டக்குன்னு வீடியோ பார்த்துடலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கமெண்ட் ரொம்ப முக்கியம், லைக் ரொம்ப முக்கியம், சப்ஸ்கிரைப் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வெளில பாய் பாய் ஆர்மீஸ்.